மக்கள் நல திட்டங்கள் அப்படிங்கறது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கிறது தான். நீங்க மத்திய அரசாங்கத்தோட நிறைய திட்டங்கள் யூனியன் டெரிட்டரிங்கிறதால தொடர்ச்சியா அது நடந்துட்டே தான் இருக்கு. வெயிட் வெயிட் ஒன் பை ஒன் வரேன். அதனால நீங்க சொன்ன மாதிரி 2 மாத காலம் ஆயிருக்கிறது. இங்க இலாக்காக்கள் வேண்டும். அதனால அமைச்சரவை பதவி ஏற்றிருக்கிறது. அசெம்பிளி நடத்தப்படணும். நாங்க இங்க ஒரு மைனாரிட்டி பார்ட்னர். சோ முடிவெடுக்க வேண்டியது மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அவர்கிட்ட கூட்டணியில இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த கேள்விக்கு இல்ல நான் மூணு கொஸ்டின் ஒன்னாவே கேட்டாரு. அதனால இதற்கு பதிலளிக்க வேண்டியது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள். சரணடைஞ்சுக்கிறது இல்ல நீங்க இல்ல நீங்க அப்பர் ஹேண்ட் எடுத்தா நீங்க மிரட்டுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? நீங்க பலமான கட்சி, அதனால சின்ன மாநிலத்தை நீங்க மிரட்டுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. இப்படி சொன்னா இல்லையா நீங்க சரணடைஞ்சிட்டீங்களான்னு கேட்பீங்க. இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவர் பதிலளிச்சாதான் அது சரியா இருக்கும். நாங்க எங்க வெளியில ஸ்பெகுலேஷன் என்ன வேணாலும் பேசிக்கலாங்களே. அவங்கவுங்களுக்கு தோணுகிறத அவங்கவுங்க சொல்லலாம். கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டுல ரங்கசாமி கொஞ்சம் உறுதியா இருக்காருன்னு சொல்லி நாராயணசாமி முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் பாராட்டு தெரிவிச்சாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சி சொல்றது எதுக்காக? அவங்களுக்கு ஒண்ணு எங்க ஆட்சி அமைக்க முடியல, அதனால இருக்கிற நிலைமையில கொஞ்சம் ஏதோ குழப்பத்தை கொண்டு வர முடியுமான்னு அவர் பாக்குறாரு. அவர் சொல்றதுக்கெல்லாம் நாங்க என்னங்க, ஒரு எதிர்கட்சி என்ன பேசுவாங்க அதான் அவர் பேசுறாரு. எல்லாரும் கை ஓங்கி இருக்குதுன்னு சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன். காங்கிரஸ்காரங்க இந்த கூட்டணியை எப்படியாவது ஏதாவது ஒரு சலசலப்பை உண்டு பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. இல்ல தமிழகத்துல இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கறது எந்த விதத்திலேயும் திமுக ஆட்சியில இருந்த மாதிரி இப்ப தொடர்றதே தவிர எந்த மாற்றமும் நடக்கல. ஆனால் நாங்க ஒரு தூய சக்தி, நாங்க மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எதுல மாற்றம் நடக்குதுன்னு சொன்னா அந்த பெண்களோட சிறப்பு பிரிவுக்கு சிங்கப்பெண் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுல மாற்றம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பெண்கள் அந்த துறைகளை யூனிஃபார்ம மாத்திருக்காங்க. அதுல மாற்றம் நடந்திருக்கு. ஆனா பெண்களுக்கான பாதுகாப்பு விஷயத்துல திமுகவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய தாவேகாவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி 3 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இருக்கு. அதனால மாற்றம் எங்க நடந்திருக்குன்னா பேர் வைக்கிறதுல மாற்றம், யூனிஃபார்ம்ல மாற்றம் நடந்திருக்கு. அவ்வளவுதான். இல்ல அதுல மாற்றமே இல்லைங்க. இல்லன்னா ஒரு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு அரசு எப்படியாவது எம்எல்ஏக்களை அவங்க வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுல அந்தந்த கட்சியில நடக்கிற ஒரு குழப்பத்தை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஏன்னா நீங்க மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க இவ்வளவு குறைவான காலத்துல ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைய வேண்டிய சூழல் என்ன? அப்ப ஒன்று இவங்களோட ஆதரவு இல்லாம இவங்களோட அழுத்தம் இல்லாம இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால புதிதான ஒரு கட்சி, புதிதான அரசாங்கம், ஆனா குதிரை பேரத்துல ரொம்ப சிறப்பா செயல்படுறது மட்டும்தான் இப்ப பண்ற ஒரே வேலை. பாண்டிச்சேரியோட ஸ்டேட் பிரசிடென்ட் இது தவிர சம்பந்தமா உங்களுக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட துறைகளோட மாநில பாஜக அவங்க அவங்களோட கோரிக்கையை கொடுக்கறது, இது சம்பந்தமா அமைச்சர்கிட்ட பேசுறத செஞ்சுட்டுதான் இருக்காங்க. மேற்கோத்தாட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினோட நிலைப்பாடு, அது தமிழகம் ஆகட்டும் புதுச்சேரி ஆகட்டும், எந்த விதத்திலேயும் மாநிலத்தினுடைய உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியா இருக்கும். அதனாலதான் மத்திய அரசு என்ன சொல்லுது, தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் கர்நாடகா அங்கு அணை கட்ட முடியாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்கும். இத பலமுறை நாங்க சொல்லியாச்சு. ஆனா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் அவரோட தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பேசுறதுக்கு என்ன தடையா இருக்கு? இதுக்கு ஒரு 2 பேர் கூட்டணியில இருக்கிறவங்க. இதுக்கு முன்னாடி திமுக கவர்மெண்ட்ல கூட அவங்க அரசாங்கத்துக்குள்ள இல்ல. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அரசாங்கத்துக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட இவங்களால நிலைமையை சரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னா
அப்ப தமிழகத்து மேல அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? அதாவதுங்க, தமிழக பாஜக நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் தமிழகத்தினுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க போறதில்லை. கர்நாடகா பாஜக அவங்களோட மாநிலத்துக்கு பேசினா அவங்க பேசுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியும் அந்த மாநிலத்தினுடைய நலனுக்கு தான் பேசும். ஆனா இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? நீங்க வந்து நீதிமன்றத்தோட தீர்ப்பு அப்படிங்கறத அமல்படுத்தணும். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நீதிமன்ற தீர்ப்பு மதிக்கணும். அதே போல நீங்க காவிரி நடுவர் மன்றத்தில் ஆணையின்படி தமிழக அரசனுடைய ஒப்புதல் வர வேண்டிய விஷயங்கள் ஒப்புதல் பெற்றுதான் ஆகணும். நாங்க எங்க கிட்ட மக்கள் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துறாங்க, ஆட்சி அமைச்சிட்டோங்கிறதுக்காக நீதிமன்ற தீர்ப்பு தூக்கி போடுவோம்னு சொன்னா அதை எப்படி நம்ம வந்து ஒத்துக்க முடியும்? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி, அதிலும் குறிப்பாக டி.கே. சிவகுமார், அவர் கட்சியின் மீது இருக்கின்ற மக்கள் அதிருப்தி, அங்க இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், காங்கிரசுக்கு எதிராக பெருகி கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய கோபத்தை திசை திருப்பதற்காக இப்ப மேகோதாட்டு பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. புதுச்சேரி விட தமிழ்நாடு கொஸ்டின் அதிகமா இருக்கு. அதாவது ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் என்பவருக்கு அரசியலமைப்பு சட்டப்படி சில அதிகாரங்கள், சட்டசபையை கூட்டுவதற்கான ஒரு அந்த அதிகாரம், இது எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு மக்கள் பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஒரு ஆளுநருக்கு தாராளமா மக்கள் மனு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கின்ற பொழுது அரசாங்கத்தை அதை கவனிங்கன்னு சொல்றதுக்கும், இல்ல இத பத்தின விஷயத்த என்னன்னு பாக்குறதுக்கும் நிச்சயமா கவர்னருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்கு. இது அதிகாரம் அப்படிங்கறத பாக்குறத தாண்டி மக்கள் பிரச்சனையை கவர்னருடைய நாலேஜுக்கு போகும்போது அவர் எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு அப்படிங்கிற அளவுலதான் அதை பார்க்கணும். இது உடனே வந்து அதிகாரத்துல எங்க தலையிடுறாரு அவரு? அவர் என்ன நேரா வந்து ஒரு ஏஜென்சி கூப்பிட்டு கான்ட்ராக்ட் விட்டு ஃபண்ட் கொடுத்து என்னப்பா நீ வேலை பண்ணணும்னு சொன்னாரா? இல்ல. ஏங்க வைகையை தூர் வரணும்னா வைகை எப்படிப்பட்ட நதிங்க தமிழ்நாட்டுக்கு? வைகை நதி நாகரீகம் என்பது தமிழர்கள் தலை நிமிரக்கூடிய ஒரு நாகரீகம். அது மதுரை எப்படிப்பட்ட நகரம்? இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான நகரங்களில் அப்படின்னு எடுத்துட்டா மதுரைக்கு ஒரு தனி சிறப்பிடம் உண்டு. இன்னைக்கு வைகை நதியை விடுங்க, எங்காவது ஓடுற நதிகள் தூய்மையானதா இருக்கா? இன்னைக்கு நதிகளை விடுங்க, கோயில்ல குளங்கள்ல குளிக்கணும் அப்படிங்கறது நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி இருக்கிற விஷயம். கோயிலுக்கு இன்னைக்கு நதி சீரமைப்பு அப்படிங்கறதுல எல்லாருமே கவனத்தை கொடுக்க வேண்டி இருக்கு. அதனாலதான் நமோ கங்கா அப்படிங்கிற திட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கை நதி மட்டும் சீரமைக்கல, நாடு முழுக்க இருக்கக்கூடிய நதிகளை சீரமைக்கிறதுக்காக தனியா ஃபண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால கவர்னர் இதை பத்தி சொல்லவே கூடாது, அவர் எதையும் பார்க்க கூடாது, கண்ணை மூடிட்டு பார்க்கணும், நேரா ராஜ்பவன் வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மாநில அரசு அதை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொண்டு வாங்க நம்ம எல்லாம் கரம் கோர்த்து நதிகளை தூய்மைப்படுத்துவோம்னு சொல்லக்கூடிய மனநிலைக்கு நம்ம வரணும். ஏங்க அனைத்து மாநிலத்திலயும் அவங்க என்ன போய் தனியா வந்து ஒரு அரசாங்கத்தை நடத்துறாங்களா, இல்ல தனியா அவங்களுக்குன்னு ஃபண்ட் வச்சு வேற ஏதாவது பண்றாங்களா? இன்னைக்கு எத்தனையோ மாநிலத்துல கவர்னர்கள் பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களுக்கு கூட, ஏன் உதாரணத்துக்கு நான் இன்னொன்னு சொல்றேங்க, நம்ம ஊருக்காரர் நம்மளோட மரியாதைக்குரிய இன்றைய துணை ஜனாதிபதி அன்றைய ஜார்க்கண்ட் மாநில கவர்னர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் எல்லா டிஸ்ட்ரிக்டும் போனாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்தாரு. அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு என்னென்னவெல்லாம் உதவிகள் வேண்டும் அதையெல்லாம் முன்னால நின்னு செஞ்சாரு. எல்லா மாநிலத்திலயும் பண்ணிட்டு இருக்கோம். எங்க உங்களுக்கு வந்து பிஜேபி இல்லன்னு சொன்னா ஐயோ கவர்னர் வந்துட்டு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. அது அவசியம் இல்லை. ஏன்னா கவர்னரோ முதலமைச்சரோ எல்லாருமே மக்கள் நலனுக்காக தான் இருக்கும். கடந்த ஆட்சியில மகாபலிபுரத்துல வந்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது. இன்னைக்கு காலையில தாவேக அரசு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் என்ற கல்வெட்டை அறிவித்திருக்காங்க. இது வந்து அரசியல் தலைவர் பார்வையில அதாவது ஒரு திட்டம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அத தொடர்ச்சியா வந்து அதே பேர்ல செயல்படுத்துறதுல ஒரு சுணக்கம், இல்லைன்னா பேரை மாத்துறது, இல்லைன்னா கல்வெட்டு மறைக்கிறது, இது தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கிறாங்க. திமுக கவர்மெண்ட் வந்த போது முன்னாள் அதிமுக கவர்மெண்ட் இருந்த கல்வெட்டு இல்ல பேரை மாத்துறது இதெல்லாம் பண்ணாங்க. இப்ப இந்த கவர்மெண்ட் பண்ணுது. அவங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் சொன்னேன். மாற்றம் அப்படிங்கிற பேர்ல சொல்றாங்களே தவிர ஒரு உண்மையான ஒரு மாற்றம் அப்படிங்கறது அங்க நிகழல. இது ஒரு வழக்கமான ஸ்டீரியோ டைப்பிங் தான் போயிட்டு இருக்கு.